Hi friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம குக் வித் கோமாளி 3 ஓட ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினா அம்மு அபிராமி அவங்க பண்ணன சேனைக்கிழங்கு மஞ்சூரியன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் இங்க ஒரு 1/4 கிலோ சேனைக்கிழங்கு இருக்கும். இது வந்துட்டு நம்ம வேக வெச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வேக வைக்கும் பொழுது மஞ்சள் மட்டும் போட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு வந்து கியூபா வெட்டிட்டு வேக வைக்கும் பொழுது கொஞ்சமா மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சேனைக்கிழங்கெல்லாம் மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1 2 இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது மிளகாத்தூள்லாம் வந்து நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள மஞ்சூரியன் கிடைக்கும்போது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கக்கூடாது. உள்ளேயும் நல்லா காரம் இறங்குச்சுன்னா உப்பு காரெலாம் இறங்கினா நல்லாயிருக்கும். அதுக்காக வந்துட்டு இங்கே மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பெப்பர் தூள் இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிடலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கவும் செய்யலாம். ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இப்போ வந்துட்டு நம்ம பால்ஸ் பிடிச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று சேர்த்திடுங்க. அது மாதிரி கையிலையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் பிடிச்சிடலாம். இது மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் பிடிச்சிடலாம். நல்லா வந்து உள்ளங்கையிலையும் இங்கேயும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பால் வந்து சூப்பராக வரும். நைஸாக எந்த கிராக்கும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போது எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் போட வேணாம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப நேரம் வேகவும் வைக்காதீங்க. நம்ம குக் வித் கோமாளியில் பார்த்திங்கன்னா என்ன வந்து அவர் மிஸ்டேக் சொன்னார் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு, கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னார். அது வந்து நம்ம ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணால் அது மாதிரி ஹார்ட் ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் இது லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகட்டும். நல்லா மீடியம்லேயே வச்சு கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்டும் ஆகாது, உள்ளேயும் வெந்து வந்துடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலர் மாறினோன்னு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தனியாக வந்து ஒரு மிக்சிங் பவுலில் டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது நீங்கள் டைரெக்டாக பேன்லேயும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டும் சேர்த்திக்கலாம். அடுத்து 2 ஸ்பூனுக்கு சில்லி சாஸ், அடுத்து சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து வினிகர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி சாஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். நான் வந்து இங்கே 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காயட்டும்.
ஒரு 10 பல் பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்திட்டு கொஞ்சம் செவக்க வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெருசாக இருக்குது, மீடியமாக இருந்தால் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதுவும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது, ஒரு ஹாஃப் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கூடையே ஒரு 1/4 குடமிளகா, இது வந்து இதையும் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் குடமிளகா ரெண்டுமே வந்து ஹாஃப் குக் தான் ஆகணும். கடிக்கும் பொழுது ஒரு மாதிரி நறுநறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு ஹாஃப் குக் ஆனோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை சேர்த்திடலாம். இதில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துறேன். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வறுத்தெடுத்துருக்கோம் இல்லையா சேனைக்கிழங்கு, அதில் வந்து காரத்துக்கு சேர்த்திருக்கோம். பட் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் காரத்துக்காக நான் வந்து இது சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி கொதி வரும் பொழுது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பவுலில் கரெக்டாக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திட்டு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்திடலாம். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும், அதுக்காகத்தான். இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இது கொதித்து ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், அப்படியே வந்து கிரேவி திக்காகுது. இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க சேனைக்கிழங்கு பால்ஸை அதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா பரட்டிடுங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் கழித்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது வந்து நீங்கள் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சேனைக்கிழங்கு மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அம்மு அபிராமி அவங்க குக் வித் கோமாளியில் பண்ண சூப்பரான ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.